குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/6/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு புதன்கிழமை, உத்தராயணம், ஆணி 11ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:55க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 5 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 11:39 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று காலை 6:52 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 5:58 வரை சதுஷ்பாதம், பின்பு மாலை 5 வரை நாகவம், பின்பு கிமிஸ்துக்கினம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 11:39 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. காலை 11:39 வரை விசாக நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் விபீஷணன் ஆழ்வாருக்கு நடையழகு சேவை காண்பித்தருளல். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்மர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை. திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் தெப்ப உற்சவம். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம். இன்றைய நாளுக்கான வழிபாடு முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள். அமாவாசை திதி. அமாவாசை திதி நாள் என்பது முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உகந்தது. அது மட்டுமல்ல, அமாவாசை நாட்களில் குல தெய்வ வழிபாடுதலுக்கு நல்லது. யார் ஒருவர் குல தெய்வத்தை நல்ல விதமாக வணங்கி வழிபாடு செய்கிறார்களோ, மனமுருகி பிரார்த்திக்கிறார்களோ, அவர்களுடைய ஜாதகத்தில் குலதெய்வ தோஷங்கள் என்பது அவர்களுடைய சந்ததிக்கே இருக்காது. அமாவாசை நாட்களில் பிறருக்கு தானங்கள், தர்மங்கள், உங்களால் முடிந்த அளவு குறைந்ததாவது ஒரு நபருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள். அதிலும் தண்ணீரோடு கொடுப்பது மிக நல்லது. அமாவாசை திதி நாளில் முக்கியமான சுப விசேஷங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். எந்த காரியங்களுக்கும் சிறப்புடையதாக இருக்காது. முன்னோர்களுடைய வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு என்கிற இரண்டை மட்டும்தான் செய்ய வேண்டும். அந்த நாட்களில் எந்த விஷயங்களையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள், விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள், பற்களை சீர் செய்வதற்கு உகந்த நாள், அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:28 முதல் 3:12 வரை மேஷ லக்னம், 3:13 முதல் 5:15 வரை ரிஷப லக்னம், 5:16 முதல் காலை 7:30 வரை மிதுன லக்னம், 7:31 முதல் 9:38 வரை கடக லக்னம், காலை 9:39 முதல் 11:40 வரை சிம்ம லக்னம், காலை 11:41 முதல் 1:40 வரை கன்னி லக்னம், 1:41 முதல் பிற்பகல் 3:46 வரை துலாம் லக்னம்,
3:47 முதல் 5:57 வரை விருச்சக லக்னம், 5:58 முதல் இரவு 8:05 வரை தனுசு லக்னம், 8:06 முதல் 9:59 வரை மகர லக்னம், இரவு 10 மணி முதல் 11:42 வரை கும்ப லக்னம், 11:43 முதல் 1:23 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை யார் ஒருவர் ஆத்மார்த்தமாக மனமுருகி பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல அறிவு, கேள்வி, ஞானம், நல்ல திறமைகள் உண்டாகும், அபிவிருத்தி ஏற்படும், நல்ல சிந்தனை உண்டாகும், கல்வியில் மேன்மையாக வளரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். 12 ராசிக்காரர்களும் இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொன்னாலே போதுமானது. அதிகாலை பொழுதும் சொல்லலாம், அல்லது புதன் பகவானுக்கான கிரக ஓரை, அதாவது காலை 6 முதல் 7 மணி வரையிலும், மதியம் 1 முதல் 2 மணி வரை, அதே போல இரவு 8 முதல் 9 மணி வரையிலும் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவானாக இருப்பதால் அவருடைய சுப கிரக ஓரைகள் இந்த நாளுக்கானதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா நன்மைகளும் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். அமாவாசை திதி முன்னோர்களுடைய வழிபாடுக்கு உகந்தது. சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் காலம் இந்த அமாவாசை திதி நாள். அதிலும் மாலை 5 மணி வரை மட்டுமே அமாவாசை திதி இருக்கிறது. இந்த நாளில் மிதுன ராசியில் சூரிய பகவான், குரு, சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆக மேஷராசி அன்பர்கள், சந்திர பகவான் நிலை எப்படி இருக்கிறது அதை வைத்து உங்களுடைய மனநிலை தினம் தினம் அமையும், மாறுபடும். ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பீர்கள், மற்றொரு நாள் கவலைப்படுவீர்கள், ஒரு நாள் ஆனந்தமாக இருப்பீர்கள். இப்படி ஒரே சீரான போக்கா இருக்காது. சந்திர பகவான் இந்த நாள் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அமாவாசை திதி நாளில் இந்த நாள் உங்களுடைய குல தெய்வத்தை மறக்காமல் வழிபட்டால் நல்லது. குல தெய்வதா வழிபாடு என்பது மிக நல்லது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய பலனை பொறுத்துதான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் சுகமாக வாழ்வதோ அல்லது சிரமப்படுவதோ கஷ்டங்களை அனுபவிப்பதோ. ஆக உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் தீர வேண்டும் என்றால் முன்னோர்களுடைய வழிபாடு நல்லது. குலதெய்வ வழிபாடுதலை யார் ஒருவர் எந்த ஜாதகர் நல்ல விதமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆகவே மறவாமல் வழிபடுங்கள், தானங்கள் தர்மங்கள் செய்வது நல்லது. இந்த நாள் மேஷராசி என்பர்கள், சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் குடும்ப ஸ்தானாதிபதி, தனாதிபதி கூட. அது மட்டுமல்ல களத்திர ஸ்தானாதிபதி. இதனால் கணவன் மனைவி இருவருமே ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப விசேஷங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வேலை நிமித்தமாக சில முறைகளை கையாளுவீர்கள். முக்கிய விஷயங்களை பேசுவதற்கான சில முயற்சிகள் குடும்பத்தில் நடக்கும். உங்களுக்கு தெரிந்த உறவினர்களின் வீட்டிற்கோ அல்லது நண்பர்களுடைய வீட்டிற்கோ அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சிறிய
அளவில் விசேஷங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொறுமையும் நிதான குணமும் இந்த நாள் வேண்டும். சூரிய பகவான், குரு பகவான், சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம். அரசுக்குண்டான வேலைகளில் இருப்பவர்கள் ஈடுபாடோடு இருந்தாலும் உங்களையும் ஒரு சிலர் தவிர்க்கலாம். யாரிடத்திலும் கோபம் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். எல்லோரையும் சமமாக பாவியுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்கள் ஒன்று, பிடிக்காதவர்கள் ஒன்று என்பது வேண்டாம். எல்லோரிடத்திலும் சகஜமாக சூழ்நிலைகளை கையாண்டால் உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்கும். விஷயங்களில் பொறுமையாக இருங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். குடும்ப நபர்களிடத்தில் மறைமுகமாக இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் தவிருங்க. வீட்டில் எல்லோரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்வீர்கள். விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளில் ஆர்வங்கள் உண்டாக்கும். வேடிக்கை விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். உத்தியோகத்தில் தனி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். முயற்சிக்குண்டான முன்னேற்றங்கள் பிறக்கும். வியாபாரம் சிறப்பாக நடக்க வழிவகை உண்டு. தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். எல்லா விதமான விஷயங்களும் இந்த நாள் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் எதையெல்லாம் கவனிக்க வேண்டுமோ அதிலெல்லாம் கவனமாக இருங்கள். எல்லாவற்றையும் கவனித்து செய்ய வேண்டிய நாள். மேஷராசி அன்பர்கள் எச்சரிக்கை தேவை. முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சில முக்கியமான தொடக்கம் என்றால் அதற்கு ஏற்ற நாள் அல்ல. அமாவாசை திதி நாளில் பொதுவாக தெய்வ வழிபாடு மற்றும் பிதுர்கள் வழிபாடு, இந்த இரண்டை தவிர வேற எந்த விஷயத்தையும் தொடாதீர்கள். அதில் மட்டும் கவனமாக இருங்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகன பயணங்களில் நிதான போக்கோடு இருக்க வேண்டும். புதன் பகவான் பகை பெற்று இருக்கிறார் கடகத்தில். ஆகவே மேஷராசி அன்பர்கள் தம்பதியர்களிடையே இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருப்பதோடு மனம் விட்டு பேசுவீர்கள். வெளிப்படைத்தன்மையாக நடந்து கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். மேஷ ராசிக்காரர்களுக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை அவசியம். நிதானமாக இருக்க வேண்டும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். கடினமான வேலைகளை கூட எளிமையாக்க முடித்து காட்டுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்கி உயர்வு பெரும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். தாமதங்கள் நீங்கும். திருப்திகரமாக இந்த நாள் நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அனுசரணையான போக்கு தேவை. செயல்களில் கவனமாக இருங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. உத்தியோகத்தில் திறமைக்குண்டான மதிப்பு, மரியாதை, பாராட்டுகள் கிடைக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு சித்திக்கட்டும். 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், குரு பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. தம்பதியர்கள் வீட்டில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீட்டிற்கு தேவையான விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். சாதுரியமாக செயல்படுவீர்கள். மன அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. எதையும் தைரியமாக செய்ய துணிவீர்கள். மனக்கவலைகள் சற்று குறையும். முகத்தளவில் இருந்து வந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், தோற்றப்பொலிவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். பணம் பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை நன்றாக தெரிந்து அதற்கேற்றபடி செய்வீர்கள். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான சில உழைப்புகளை அதிகப்படுத்துவீர்கள். புதிய உற்சாகமாக நீங்கள் இருந்தால்தான் அடுத்த கட்ட வேலையே நடக்கும். எதற்கும் அவ்வப்போது மனதில் தோன்றக்கூடிய பிரச்சனைகளை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்காதீர்கள். மறப்போம் மன்னிப்போம் என்று விட்டுவிட்டு வேலையை கவனிப்பது நல்லது. பழைய பிரச்சனைகளை பற்றி மனதில் எதையும் சிந்திக்காதீர்கள். தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் வரலாம். பேச்சு தன்மையின் காரணமாக ஆதாயம் ஏற்படும். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உங்களுக்கு அதிக நன்மையை தரும். வருமானத்தை மாற்றொரு வழிமுறையில் கையாள நினைப்பீர்கள். பொருளாதாரத்தினுடைய நிலைகளில் இருந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறைந்து வரும். உங்களுடைய உணர்வு பூர்வமான விஷயங்கள், மனதில் தோன்றக்கூடிய செயல்களை கவனிப்பீர்கள். சிந்தனைகள் உங்களுக்கு திருப்தியை தரும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். பெருமைக்குரிய நாளாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். எப்பேற்பட்டாவது செய்துவிட வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். எல்லோரையும் பேச்சினால் வசீகரிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பேச்சாளர்களுக்கு, கொள்கை பரப்பு செயலாளர்களாக அரசியல் துறையில் வட்டமிடுபவர்களுக்கு, கோட்டையில் மிகப்பெரிய ஒரு தலைவர்களுடனான பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல இணக்கத்தை கொடுக்கும். நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். வரவேற்புகள் கிடைக்கும். உங்களை பற்றிய நல்ல உயர்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பெருமைக்குரிய நாளாகத்தான் இருக்கிறது. மாணவ மாணவிகள்
படிப்பில் எந்த விதமான சோர்வுகள் இல்லாமல் உங்களுடைய வேலைகள் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் துணைவரோடு வெளிப்படைத்தன்மையாக பேசுவீர்கள். மனதில் பட்டதை கருத்துக்களை வெளிப்படுத்துவதாலும் உங்களுக்கு மன பாரங்கள் நீங்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறி செல்வதற்கான சில சூக்ஷமங்களை உணர்ந்து செய்வீர்கள். பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கான அற்புதமான நாள். சிந்தனைகளில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மன பாரங்கள் குறையும். எதை செய்தாலும் உங்களுக்கு நல்லதொரு உணர்வுகள் ஏற்படும். பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். மன வேதனைகள் சற்று தீரும். ஒரு உணர்வு பூர்வமான சில வேலைகளை கவனிப்பீர்கள். டென்ஷன் போன்ற சங்கடங்கள் இருக்காது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இறை வழிபாடு மிக நல்லது. உங்களுடைய தாய் தந்தையை மதித்து பேசுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச் சரியாக செய்தால் சீக்கிரமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். மாற்றங்கள் உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீரும். மன கவலைகள் அகலும். பெருமைக்குரிய நாளாகும். பொருட்சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மிகும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எந்த ஒரு செயல்களில் செய்தாலும் அதில் ஒரு நிச்சயமான நல்லது நடக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து சில காரியங்களை நடத்துவீர்கள். சில விஷயங்களுக்கு ஒரு நல்ல முடிவினை நீங்கள் எடுக்கக்கூடும். சுப காரிய முயற்சிகளாகட்டும், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களிலோ, வியாபாரத்தை பார்க்கக்கூடியவர்களோ அல்லது வேலைக்கு செல்லக்கூடியவர்களோ, உங்களுடைய எந்த துறையில் நீங்கள் பயணிக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படும். பிறருக்கு வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். அது உங்களுக்கு எந்த விதங்களிலும் நன்மையை ஏற்படுத்தாது. பேசக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் யாருக்கும் இதை செய்கிறேன், அதை செய்து கொடுக்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுக்காதீர்கள். அது உங்களை சங்கடத்தில் கொண்டு விட்டுவிடும். எதிர்பார்த்தபடி சில உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்ற அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடும். சூழ்நிலைகளில் லாபகமாக அனுசரித்து சென்றால் நல்லது. எதிர்பார்த்தபடி சில வேலைகள் நடக்கும். அதிலும் உங்களுக்கு அனுகூலம் பிறக்கும். பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும் வரையில் பொறுமையாக இருக்க வேண்டும். வருமானத்தில் சில இடர்பாடுகள் வரலாம், தாமதங்கள் ஏற்படும். புதன் பகவான் கடகத்தில் பகை கிரகமாக இருப்பதால் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சில குறைபாடுகள் வரலாம். முயற்சிகள் அதிகம் செய்ய வேண்டும். கடினமாக சில ஏற்பாடுகளை கவனித்தால் நல்லது. அலட்சியமாகவோ சாதாரணமாகவோ மேம்போக்காக இருந்தீர்கள் என்றால் எந்த காரியத்தையும் உங்களால் சாதிக்க முடியாது. தடை மேல் தடை வந்து கொண்டே இருக்கும். விரும்பிய துறைக்கு கூட செல்ல முடியாமல் போகலாம். ஏதாவது ஒரு சிறிய அளவில் தடைகள், இடர்பாடுகள் வரும். யோசிப்பது கடினமாக உணர்வீர்கள். நல்ல யோசனைகள் தோன்றாது. பலதரப்பட்ட எண்ணத்தின் காரணமாக சில மனக்கசப்புகள் வரலாம். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தாய்மாமன் வழியில் அனுகூலமற்ற நிலையே இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். வியாபார போக்கு திருப்தியை தரும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாமலேயே இருக்கும். இனம் புரியாத சங்கடத்திலேயே சிக்கி தவிக்கிறீர்கள். மிதுன ராசி அன்பர்கள் 4ஆம் வீட்டில் அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 2ஆம் வீடான பகை பெற்று இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியும் அவரே. ஆக பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வருமானம் தொடர்பான விஷயங்களில் சிக்கனமாக இருக்க வேண்டும். படிக்கக்கூடியவர்கள் அதீத கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிக்கும் கல்வி, தொழில் சார்ந்த விஷயங்கள் இவற்றிற்கெல்லாம் புதன் பகவானுடைய ஓரை செய்தால் வேலைகள் எப்பொழுதும் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அவசரப்படாதீர்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில இடர்பாடுகள் வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள்.
ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சேர்க்கை இருக்கிறது. பாக்கியஸ்தானத்திலேயே உங்களுடைய நட்சத்திர அதிபதி இருப்பதால் தாமதமாகத்தான் நடக்கும். சில வேலைகள் மந்தப்படும். சுறுசுறுப்பற்ற நிலையில் இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாகவே இருக்கிறார். வியாபார பணி சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சிகள் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மேம்படும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். அமாவாசை திதி முன்னோர்களுடைய வழிபாடுக்கு உகந்த நாள் ஆக இந்த நாளில் பார்க்கும் பொழுது உங்களுடைய கணவர் வழியில் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்த்த சில பொருட்களை வாங்குவீர்கள். முக்கிய விஷயங்களை வெளிப்படைத்தன்மையாக மனம் விட்டு பேசுவீர்கள். கடகராசி அன்பர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு வேலையில் நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சிலருடைய உதவிகள் மேம்படும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். பொருளாதாரத்தில் பண கஷ்டங்கள் சற்று தீர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களுடைய நட்சத்திர அதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சந்திர பகவான் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது அமாவாசை திதி உண்டாகிறது. ஆக இந்த நாள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்கள். சூரிய பகவான் என்பவர் தந்தை, சந்திர பகவான் என்பவர் தாய். ஆக பெற்றோர்களை இரு கண்களாக போற்றி வழிபடுதல் நல்லது. அவர்கள் இல்லை என்றாலும் அவர்களுடைய வயதிற்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு தானம், ஆடை தானம் செய்யலாம். பொருளாதாரத்திற்கு உதவி செய்யலாம். அவர்களுடைய வாழ்க்கைக்கு துணை இருக்கலாம். ஆகவே கடகராசி அன்பர்கள், நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல விஷயங்கள் வரும். நல்ல செய்திகள் பெறக்கூடும். வேலை வியாபாரத்திற்கு வெளியூர் பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவுகள் பிடக்கும். சகோதரர் சகோதரிகளுடைய நல்ல ஆதரவு மனதில் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் நல்ல சந்தோஷத்தையும் உண்டு. பணம் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வியாபாரத்தில் வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். இறை வழிபாடு, அம்பிகை வழிபாடு அநேக கோடி லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். வியாபாரத்தில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். சக ஊழியர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். ஆதரவாக இருக்கக்கூடும். எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள், நல்ல தருணங்கள் அமையும். வெற்றிக்குரிய நாளாகவே இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆதரவு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். துணைவர் முகாந்திரமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். நண்பர்களினால் முகாந்திரமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் கைக்கு வரும். பல நன்மைகள் பெறுவீர்கள். சாந்தம், மனதில் அன்பு நிறைந்த நாளாகும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியையொட்டி பயணிப்பீர்கள். குடும்ப அபிவிருத்தி ஏற்படும். ஜெயம் நிறைந்த நாளாகும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத சில நல்ல தருணங்கள் இருக்கும். ஆனந்தமாக இந்த நாளை கழிப்பீர்கள். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக சந்தோஷம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். ஆணி அமாவாசை இந்த நாள் முன்னோர்களுடைய வழிபாடுக்கு மிக நல்லது. குல தெய்வத்தையும் கண்டிப்பாக வணங்க வேண்டும். எந்த ஒரு ஜாதகர் குலதெய்வத்தை வணங்கி வழிபடுகிறார்களோ, முன்னோர்களை நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு குடும்பத்தில் எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்குகளோ காணப்படாது. இந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாக்கும். விரையாதிபதி உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ராசி அதிபதி சூரிய பகவான் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவானோடு இணைந்து குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே இருக்கிறது. ஆன்மீகத்தில் நாட்டம் இறக்கும். இறை வழிபாடு செய்வீர்கள். செவ்வாய் பகவானோடு கேத்து பகவானுடைய இணைவு இருக்கிறது. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. தெய்வத்தை நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். வாக்கு சாதுரியம் மிகும். பொருளாதாரங்களில் பண கஷ்டங்களில் இருந்து விடுபடுவீர்கள்.
நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நல்ல ஆரோக்கியமான சத்தான நல்ல உடல் அமைப்பு உங்களுக்கு உண்டு. குடும்ப நபர்கள் அனைவருடைய சேமங்களும் லாபங்களும் நல்ல விதமாக அமையும். ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுடனான பேச்சுவார்த்தைகள் திருப்தியை தரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை தெரிந்து கொள்வீர்கள். ரகசியமான சில முதலீடுகள் காரணமாக ஆதாயம் பெறக்கூடும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனக்கவலைகள் அகலும். உடல் அசதிகள் தீரும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். ஏற்றத்தோடு இருப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு அற்புதங்கள் நிகழும். அதிசயங்கள் நிகழும். ஆசிரியர்களுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதனை பெருமையாக பெருந்தன்மையாக செய்வதால் உங்களுக்கு நல்ல பேர் நிச்சயம் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்கள், வேலை வியாபாரம் தொழில் விஷயங்களில் அதிக கவனமாக இருந்து பொருளாதாரத்தை ஏற்றம் பெற செய்யக்கூடும். திருமணமானவர்களுக்கு தம்பதிகளுக்கு இடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டு. ரகசியமான சில முதலீடுகள் ஏற்படும். வியாபார போக்கு திருப்தியை தரும். தொழிலில் அதீத முன்னேற்றங்கள் ஏற்படும். ரகசியமான விஷயங்களை காப்பீர்கள். ஒரு சில முயற்சிகள் சுய சிந்தனைகள் மேம்படும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைகிறது. எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஏற்றம் பிறக்கும். ராசியிலேயே செவ்வாய் கேது பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. தினம்தோறும் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு செய்வது நல்லது. அதிலும் செவ்வாய்க்கிழமை தினத்திலும் எப்பொழுது மறவாமல் யமகண்ட நேரத்தில் பூஜை வழிபாடுகள் 7 அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சிறப்பு. உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் என்பவர் சுகஸ்தானாதிபதி மற்றும் பாக்யஸ்தானாதிபதியாக இருக்கிறார். 4க்கும் 9க்கும் அதிபதி ராசியில் சஞ்சார். அஷ்டம ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக எந்த விதமான சங்கடங்களோ பிரச்சனைகளோ இருக்காது. முன்னோர்களுடைய வழிபாடுதலை நல்ல விதமாக செய்யுங்கள். உங்களுக்கு திருப்திகள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் உண்டாகும். மன ஓட்டம் சீராக அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். செயல்படக்கூடிய விஷயங்கள் திருப்தியை தரும். எண்ணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். இறை வழிபாடு உங்களுக்கு நல்லது. குலதெய்வ வழிபாடு, பிதுர்கள் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது. உங்கள் துணைவருடைய பெற்றோரையும் உங்களுடைய பெற்றோரையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக வணங்கினால் அவர்களுடைய நல்லாசையோடு உங்களுடைய குடும்பம் விருத்தி அடையும். பிள்ளைகளுடைய செயல்கள் சந்தோஷத்தை தரும். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மேன்மையான நிலைக்கு வர முடியும். பாராட்டுகள் அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றத்திற்கு வழிவகை உண்டு. திருப்தியான சூழ்நிலைகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. அமாவாசை திதி மற்றும் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக உரிய பூஜை வழிபாடுகள் செய்து விரதங்களை அனுஷ்டிப்பது மிகவே நல்லது. அது உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இந்த நாள் கிரக அமைப்பை வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். எதிலும் கவனித்து இருக்க வேண்டும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இழுபறிகள் உண்டாகலாம். மற்றவர்களிடத்தில் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது மன கட்டுப்பாடு தேவை. தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். யாருக்காகவும் நீங்கள் பரிந்து பேசாமல் இருப்பது நல்லது. பிறருடைய பிரச்சனைகளில் தலையிட்டு உங்களை நீங்களே சிக்கி வைக்க கொள்ளாதீர்கள். மிக மிக ஜாக்கிரதையாக கவனமாக நகர வேண்டிய நாள். பிரச்சனைகள் என்னும் பொழுது அதிலிருந்து விலகி இருக்க பாருங்கள். தெரிந்தவர்களாக இருக்கிறதே என்று யாருக்காகவும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள். அந்த உதவியின் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் வரலாம். வீட்டில் பெற்றோர்களுடைய ஆதரவுக்காக காத்திருங்கள். அவர்களிடம் வெளிப்படையாக பேசுங்கள். மனதில் இருப்பதை வெளிப்படுத்துங்கள். நல்ல அனுகூலம் ஏற்படும் வரை உங்கள் மனதில் எந்த விதமான கிளேசங்களும் வைத்துக் கொள்ளாதீர்கள்.
தன்னம்பிக்கையாக திடமாக இருக்க வேண்டும். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுடைய பேச்சை அப்படியே கேட்காதீர்கள். நன்மை தீமைகளை உணர வேண்டும். தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கலாம். உழைப்புக்கு உண்டானபடி மதிப்பு உயரும், மரியாதை கூடும். மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். சாதுரியமாக இருக்கக்கூடும். திறமைகளுக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். விவேகமான செயல்பாடுகளால் முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடும். எதற்காகவும் யாருக்காகவும் அதிகப்படியான முதலீடுகள் செய்யாதீர்கள். ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். பேராசைகளை தவிர்க்க வேண்டும். தற்பெருமை குணங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்காதீர்கள். யாரிடத்தில் கடன் பெற்றீர்களோ அவர்களிடத்தில் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடும். கூடுதலான பொருளாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ளவே உங்களுடைய முயற்சிகள் அமையும். சோதனைகள் அதிகமாக இருக்கும். அதனை சாதனையாக்கிக் கொள்வது உங்களிடத்தில் தான் இருக்கிறது. எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். வண்டி வாகன பயணங்களிலும் சரி, உணவு சார்பான விஷயங்களிலும், குடிக்கக்கூடிய தண்ணீரிலும், செய்யக்கூடிய வேலையிலும் அதனுடைய சார்புகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நடக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். வாக்கு சாதுரியம் உண்டாகும். முதலீடுகளை மேம்படுத்த முயற்சி செய்வீர்கள். எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். யார் எப்படிப்பட்டவர்கள் உணர்வது நல்லது. நன்மை தீமைகளை ஆராய்ந்து செய்யுங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். அலட்சியம் இருக்கக்கூடாது. தேடல்கள் அதிகரிக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் காணாமல் போகலாம், தவறி போகலாம். மறதி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க கூடும். வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு கிரக போக்கின்படி உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குவது மிக மிக நல்லது. முன்னேற்றங்கள் உண்டாக்கும். ஒருபடி வளர்ச்சிக்காக முயற்சி செய்வீர்கள். மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். சாதுரியமாக வர எண்ணுவீர்கள். உங்கள் துணைவரை அதிகமாக நம்புவது நல்லது. துணைவருடைய செயல்பாடுகளினால் சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். தைரியமாக கௌரவமாக உங்களுடைய வேலைகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது அமாவாசை திதி. இந்த நாள் தானங்கள் தர்மங்கள் செய்யலாம். இந்த நாளுக்கான அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, பொருளாதார நிலைகளில் சில மாற்றங்கள் வரும். கையில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கடன் வாங்கி எந்த விஷயங்களுக்கும் செய்யாதீர்கள். தேவையற்ற பண செலவுகள் ஏற்படும். சில நேரம் விரயங்கள் உண்டாக்கும். அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். பிறருடைய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டாம். பயண நேரங்களில் மிகுந்த கனிவாக கவனமாக இருக்க வேண்டும். சுத்தத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எண்ணத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது உங்களுடைய செயல்களுக்கு விதையாக இருக்கும். மன ஓட்டத்தை அமைதிப்படுத்த வேண்டும். தேவையற்ற எண்ணங்கள் பகிர்வதை தவிருங்கள். குடும்பமான வரையில் வியாபார போக்கை உணர்ந்து செய்தால் நல்லது. ஏற்ற இறக்கமாகத்தான் இறக்கம். பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிறரை நம்பி எந்த வகையிலும் ஏமாறாதீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள், நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை உணர்ந்து செய்தல் அவசியம். வரவுக்கு ஏற்றபடி செலவுகளும் இருக்கும். கூடுதலான சில விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாமசமாகலாம். குடும்ப நபர்களிடத்தில் விட்டுக் கொடுத்துதான் போக வேண்டும். வெளியிடங்களில் அதிகமாக பேசி பிரச்சனைகளை சம்பாதிக்காதீர்கள். யாரிடத்திலும் பகை உணர்வுகள் வைக்காதீர்கள். அது உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கலாம். குணங்களை புரிந்து நடப்பது நல்லது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர்களிடத்தில் சில ரகசியங்களை பகிராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சமூகத்தில் நல்ல பேரோடு இருப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும்படியாக நடக்க வேண்டும். சில அசௌகரியங்கள் வரதான் செய்யும். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள். குடும்ப ஒற்றுமைக்காக அமைதியை நிலைநாட்ட வேண்டும். குழந்தைகளுடைய செயல்களில் கவனித்திருக்க வேண்டும்.
தற்பெருமை எண்ணங்களை கைவிடுங்கள். மற்றவர்களுடைய குணத்தை தெரிந்து செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த அவப்பெயர்களும் ஏற்படாது. தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக ஒருமித்த கருத்தோடு இருக்க முற்படுங்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீர்கள். சில நேரங்கள் உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர் சதி செய்யலாம். வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு காலதாமதங்கள் உண்டாகலாம். அலுவலக வேலைகளில் பிறரோடு அனுசரித்து செல்லுங்கள். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு பழகுதல் வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதீர்கள். மன அமைதி என்பது அவசியம். தியானம் யோகாசனங்கள் செய்வது நல்லது. மன அமைதி இல்லாதவர்கள் சந்திர பகவானை வணங்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்ற வேண்டும். பிறருடைய செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆனால் இந்த தினத்தில் அதனை கட்டுப்படுத்துவது நல்லது. சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவற்ற நிலைகள் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் அலைச்சல்கள் உண்டாகலாம். யாரிடத்தில் எதை பேசினால் வேலை நடக்கும் என்கிற சூட்சமத்தை தெரிந்து கொள்வது நல்லது. புதியதொரு வாய்ப்புகள் எதிர்பாராத வகையிலும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காது. அதிக வேலைகள் செய்வீர்கள், உழைப்பீர்கள். ஆனால் உங்களை யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள். நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று விசாரிக்க கூட மாட்டார்கள். உழைப்பை மட்டுமே அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்கள் முதலாளிகளிடத்தில் கனிவாக நடப்பது நல்லது. அதிகார துஷ்பிரயோகத்தில் இருப்பவர்களிடத்தில் இருந்து விலகி இருங்கள். உங்களுக்கு என்று ஒரு தனி அடையாளத்தையும் ஒரு தனி சின்னத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். மன அமைதி என்பது மிக மிக தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள். மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ. செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். ஆதரவற்ற நிலை இருக்கும். பிறரோடு அதிகம் கலந்து பேச வேண்டாம். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கூடுமான வரையில் மன அமைதியை கடைபிடிக்க வேண்டும். தியாகம் உணர்வுகள் அதிகரிக்கலாம். உங்களுக்கு என்று மிஞ்சுவதை மட்டுமே பிறருக்கு கொடுக்கலாம். கடன் வாங்கி எதையும் செய்யாதீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு மற்றும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது நல்லது. வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. சங்கடங்கள் வரலாம். கவனமாக இருங்கள். உங்களுடைய முயற்சிக்கு பிறகுதான் உங்களுக்கு சில பலன்கள் கிடைக்கும். வரவேண்டிய அங்கீகாரம் காணாமல் போகும். அடையாளப்படுத்தப்பட முடியாது. நீங்கள் செய்த வேலைகள் சற்று பின்னடைவாக இருக்கும். செயல்படக்கூடிய வேலைகளில் சில பழுதாகலாம். மிக கவனித்து செய்தல் அவசியம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கவனித்து இருங்கள். மதிப்பு கிடைக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். செயல்பாடுகளில் திறமைக்குண்டான மதிப்பு கிடைக்காது. மேற்படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு காலதாமதமாகலாம். புதியதொரு வாய்ப்புகளும் வரலாம். வேலைக்காக அதிக பணம் செலுத்தி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து செயல்படுங்கள். மனதை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசியினுடைய அமைப்பை வைத்தும் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பலன்களை அறிக்கலாம். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். பலன்கள்: வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குழந்தைகளிடத்தில் மகிழ்ச்சியாக நடந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடும். குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களில் புதிய ஒரு யுக்திகளை கையாளுவீர்கள். துணைவருக்கு ஏற்றபடி உங்களுடைய செயல்கள் அமையும். வீட்டை பராமரிப்பது மற்றும் வாகனங்கள் பழுதுகளை நீக்குவது போன்ற சில விஷயங்கள் நடக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் வரலாம். வியாபாரத்தை உணர்ந்து செயல்படுவீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு நடப்பதால் வருமானம் கிடைக்கும். பல பொருட்களை வாங்கி சேகரிப்பீர்கள். மக்களுடைய விருப்பத்தை உணர்ந்து கொள்வீர்கள். பொருளாதார சூழ்நிலைகளில் ஏற்றங்கள் பிறக்கும். பண கஷ்டங்கள் அகலம். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொதுவான காரியங்களில் உங்களை முன்னுரிமைப்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தை சுமக்கக்கூடியவர்கள். நீங்கள் எதையும் தாங்கும் இமயம்.
சில மாற்றங்கள் வேலை செய்யக்கூடிய தொடர்பான விஷயங்களில் நடக்கலாம். புதுமையான செயல்களில் ஆர்வங்கள் ஏற்படும். மன சஞ்சலங்கள் உண்டாக்கலாம். சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். நல்ல குணத்தோடு உங்களுடைய வேலைகள் இருந்தால்தான் எல்லாமே கைகூடி வரும். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். குடும்ப உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வெளியிடங்களில் வரவேண்டிய பொருட்கள் கைக்கு வந்து சேரும். கொடுத்த பணம் மீண்டும் கிடைக்கும். உழைப்பை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் நீங்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். பழைய கடந்த கால பிரச்சனைகள் தீரும். மற்றவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் தீரும். விவசாயம் பூமி சார்ந்த தெளிவுகள் பிறக்கும். புதியவர்களுடைய ஆதரவு ஏற்படும். பிறமொழி பேசக்கூடியவர்களால் அனுகூலம் உண்டாக்கும். வீட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் புது விஷயங்கள் கேட்கக்கூடும். அது மட்டுமல்ல, எல்லோரிடத்திலும் அன்பாகவும் பாசமாக நடந்து கொள்வீர்கள். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் குடும்ப நபர்கள் மத்தியில் அதிகரிக்கும். துணைவருடைய ஆசைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் பிறக்கும். நன்மைகள் உண்டாகும். செயல்பாடுகளில் வேகங்கள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றம் பிறக்கும். எடுத்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். பிறருடைய ஆதரவு கைகூடும். வீட்டில் மகிழ்ச்சி, வெளியில் சந்தோஷம் உண்டாக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வீட்டில் இருப்பவர்கள் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாக்கும். வியாபாரம், தொழில் அபிவிருத்தி ஏற்படும். சில முயற்சிகள் கைகூடும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உருவாக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் மிகுதியாக உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். நல்ல சூழ்நிலைகள் அமையும். காலத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். நேரம் தவறாது நடப்பீர்கள். எல்லா விதமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் துணைவரோடு மன மகிழ்ச்சியாக வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். மன கவலைகள் இல்லாத நாளாக இருக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். பல பிரச்சனைகள் தீரும். பணம் சார்ந்த நெருக்கடிகள் அகலும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். அக்கம் பக்கத்தினரிடத்தில் உங்களுடைய செயல்கள் கௌரவமாக இருக்கும். திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். ஆர்வம் ஏற்படும். மன கவலைகள் நீங்கும். உற்சாகமாகவும் ஆக்கமூக்கம் நிறைந்த நாள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த அமைப்பினோடு நிலை வைத்து பார்க்கும் பொழுது கற்பனை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கும். ஓவியம் வரைபவர்கள், கற்பனை தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள், கலைத்துறைகளில் பயணிப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மீடியா மற்றும் ஊடக துறைகளில் மற்றும் ஒளிபரப்பு துறை சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள், சினிமா துறை, வெள்ளித்திரை, சின்னத்திரை சார்ந்த நிலைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு இருக்கும். எழுத்து சம்பந்தமான நிலைகளில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும். நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி அதிகரிக்கும். பிடித்த விஷயங்களை மேற்கொண்டு செய்வீர்கள். நல்லதொரு அறிவு, நல்ல சிந்தனை இருக்கும். வெளிப்படையாக சில தன்மைகளை வெளிக்காட்டுவீர்கள். உங்களுடைய நல்ல குணத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். முக அழகை பராமரிக்க செய்வீர்கள். முகப்பொலிவு, தோற்றப்பொலிவில் சில மாற்றங்கள் வரலாம். எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். யாரை பற்றியும் தவறுதலாக எண்ண வேண்டாம். பிறருடைய குணத்தை தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை அறிதல் நல்லது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோப குணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பிறரோடு எந்த விஷயங்கள் கலந்து ஆலோசிப்பதாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானம் தேவை. வெளியே செல்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். பிறர் உங்களை மதிக்கக்கூடிய நிலையில் தான் உங்களுடைய செயல்கள் இறக்கம். கௌரவமாக நடந்து கொள்வீர்கள்.
சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஒரு சிலருக்கு ஆதரவுகள் இறக்கம். அமாவாசை திதி, மூதாதையர்களுக்கு முன்னோர்களுக்கு உணவு படைப்பது, அவர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது போன்ற விஷயங்களையும், குலதெய்வ வழிபாடு இந்த நாள் மிக மிக நல்லது. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் விருப்பமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். எடுத்த முடிவுகளை தவறாது நடப்பீர்கள். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடும். நல்ல எண்ணங்கள், பிறருடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். கலங்கரை விளக்கமாக உங்களுடைய செயல்கள் அமையும். பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நல்லதை மட்டுமே எண்ணுவீர்கள். நல்லதை மட்டுமே செய்வீர்கள். நல்லதையே நினைப்பீர்கள். இதனால் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமான விஷயங்கள் நடக்கும். வேலையில் உயர்வு ஏற்படும். மூத்த அதிகாரிகளோடு ஆதரவு கிடைக்கும். எல்லோரும் உங்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வார்கள். பணம் பற்றிய பிரச்சனைகள் தீரும். கடனிலிருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். சுப நிகழ்ச்சிகளை செய்து மகிழ்வீர்கள். தெய்வ வழிபாடுதலில் ஆதரவு கிடைக்கும். தெய்வாம்சம் கொண்டவர்கள் நீங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதியை வழிபாடு செய்வது நல்லது. 5 கரத்தினை, ஆணைமுகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. முன்னேற்றங்கள் ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்மைகள் பிறக்கும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள். பல நன்மைகள் பிறக்கும். விரும்பியதை வாங்குவீர்கள். பிடித்த இடங்களுக்கு செல்வீர்கள். கௌரவமாக நடக்கக்கூடும். உங்களுடைய செயல்களில் புரிதல்கள் இறக்கம். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். எல்லோருடைய பாராட்டுதல்களுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். மூத்த அதிகாரிகளிடத்தில் கனிவாக கவனமாக நடக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. ஆதாயகரமான நாளாக அமையும். பாராட்டுகள் நிறையும். அரசாங்க வேலைகளில் ஆதாயம் இருக்கும். உத்தியோகம் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் நல்ல பலன்களும், மூத்த அதிகாரிகளோடு கலந்துரையாடல் போன்ற விஷயங்கள் நடக்கலாம். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். நிரந்தரமான பணி உயர்வினை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. அமாவாசை திதி எதையும் வெல்லக்கூடிய துணிவு உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டில் இருப்பவர்கள் குடும்பம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்புக்காக சில முக்கிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் சிபாரிசுகள் கிடைக்கும். கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ சேர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். விரும்பிய துறைகளுக்கு செல்வீர்கள். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தை புதிய நிலைக்கு கொண்டு செல்ல முற்படுவீர்கள். மூத்த அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். உங்களுடைய நல்லதொரு அடக்கம், நல்ல குணம், பண்பாடு உங்களுக்கு நல்ல உயர்ந்த பதவியையும், எதிர்பார்த்த இடங்களுக்கு செல்வீர்கள். சுதந்திர போக்கு அதிகம் இருக்கும். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல சாதனைகள் கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். நல்ல நல்ல மாற்றங்கள் பிறக்கும். சாதுரியமான செயல்களின் மூலம் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உறவினர்களோடு இருந்த பிரச்சனைகள் தீரும். கருத்து வேறுபாடுகள் மகரையும். லாபங்கள் ரிப்பீட். உங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் உறவினர்களோடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலம். மன கிளேசங்கள் படிப்படியாக குறையும். தியானம், யோகாசனங்கள் செய்வது, மனதை அமைதிப்படுத்துவது. யாரிடத்திலும் அதிகமாக பேசாதீர்கள். எந்த விஷயங்கள் பகிர்வதாக இருந்தாலும் அதனுடைய தன்மைகளை உணர்ந்து செய்தால் நல்லது. லாபங்கள் மேம்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். நல்லது நடக்கும். வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடும். சாதுரியமாக சிந்திப்பீர்கள். உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வரும். நற்செயல்கள் முகாந்திரமாக பாராட்டுகள் அதிகப்படும். செயல்பாடுகளில் வேகம் இறக்கும். துரிதமாக முயற்சிகள் செய்வீர்கள். தெரியாததை தெரிந்து கொள்ள செயல்படுவீர்கள். புதுவிதமான பாடங்கள் கற்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். புதிய துறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். ஆலய வழிபாடு உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் நல்ல ஒரு நோக்கத்தையும் உயர்ந்த பண்பாடுகளையும் கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்கிற மந்திரம் உங்களுக்கு நன்மையை தரும். புத்தி கூர்மை அதிகரிக்க சந்திர பகவான் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேலோங்கும். தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். துரிதமாக செயல்பட உங்களை நீங்களே தயார் செய்து கொள்வது நல்லது. தயாரிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். துறை சார்ந்த விஷயங்களில் நாட்டங்கள் பிறக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். மாற்றங்கள் பிறக்கும். இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உருவாகலாம். வியாபாரத்தை மாற்றி அமைக்க நினைப்பீர்கள். சொந்த இடங்களுக்கு செல்ல முற்படுவீர்கள். தொழில் ரீதியாக சில கூட்டாளிகளுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. கருத்து வேறுபாடுகள் குறையும். லாபங்கள் நிறைந்ததாக இருக்கும். உறவுகளினால் நன்மைகள் பிறக்கும். பாராட்டுதல்களை பெறுவீர்கள். சாதுரியமாக உங்களுடைய செயல்கள் அமையும். திட்டமிட்டு செய்வீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. அமாவாசை திதி மற்றும் மூதாதையர்களுடைய வழிபாடு, கடல் ஸ்நானம், நதிகளில் ஆறுகளில் குளிப்பது மிகுந்த விசேஷத்தை கொடுக்கும். தான தர்மங்கள் செய்வது நல்லது. இந்த நாள் இறை வழிபாடு செய்வது, முன்னோர்களை வழிபட்டால் அதற்கேற்றபடி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தேவையற்ற விஷயங்களுக்காக சில செலவுகள் ஏற்படலாம். பணத்தை காப்பது நல்லது. தேவைக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அலைச்சல்கள் உண்டாகலாம். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தாதீர்கள். மன அமைதி என்பது வேண்டும். மற்றவர்களோடு எதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். உங்களுக்கான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரத்தின் போக்கு திருப்தியை தரலாம். சூக்ஷமங்களை உணர்வீர்கள். தன லாபத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். சுதந்திர போக்கு அமையும். பிறரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் தீரும். மனஸ்தாபங்கள் அகலம். கருத்து வேறுபாடுகள் தீரும். மன ஒற்றுமை அதிகரிக்கும். பிறருடைய பலம் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். எண்ணத்தின் போக்கு புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆசைகள் கைகூடும். விரும்பியதை வாங்குவதாலும் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மிக அழகாக கிரகித்து செயல்படுவீர்கள். யாருக்கு என்னென்ன தேவையோ என்பதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலம். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். நீதிமன்ற வழக்குகள் சில பிரச்சனைகள் தீரும். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் அகலம். சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். புதிதாக வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். எந்த விஷயங்களிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். எதையும் தீர்க்கமாக நிதானித்து சிந்தித்து செய்வதே நல்லது. பிறருடைய கருத்துக்களை கேட்டு நடக்க வேண்டும். அலைச்சல்கள் குறைய திட்டமிட்டு செய்ய வேண்டும். மறதிகள் குறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். நெருக்கடிகள் உண்டாகும். பணம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தேவையை நிறைவேற்ற பிறரிடத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள்.
பிறருடைய மனம் நோக்கும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். மன அமைதி என்பது தேவை. கூடுமான வரையில் கடன் வாங்காமல் நகர்த்த முயற்சி செய்யுங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. முன்னோர்கள் வழிபாடு சிறப்பை தரும். நல்லதொரு நிலையில் இருப்பீர்கள். புரிதல் அதிகரிக்கும். ஆதரவு ஏற்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகங்கள் பிறக்கும். எண்ணங்கள் தெளிவாக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நிதானம் தேவை. அமைதியாக இருக்க வேண்டும். மனக்கும் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். எந்த ஒரு வேலைகளிலும் நிதானமாக இருந்தல் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையக்கூடும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் மீனராசி அன்பர்கள் முன்னோர்களை வழிபாடு செய்வது நல்லது. அமாவாசை திதி மற்றும் மூதாதையர்களுடைய வழிபாடு உங்களுக்கு சகல நன்மையை கொடுக்கும். இந்த நாள் வேகங்கள் நிறைந்ததாக இருக்கும். எதையும் புரிந்து செய்வீர்கள். நுணுக்கங்கள் உண்டாக்கும். துரிதமாக செயல்படுவதால் லாபங்கள் அதிகரிக்கும். வேகம் இருக்கும். விவேகத்தோடு இருப்பீர்கள். சிந்திக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இயல்பாகவே உருவாக்கும். எண்ணப்போக்கு மன அமைதியை தரும். எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதை மிக அழகாக திட்டமிட்டு செய்வீர்கள். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். பாராட்டுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். பட்டம், பதவி, அந்தஸ்து அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் தானாக வரும். பொறுமை, நிதான, நல்ல குணம் உங்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும். தேக பலம், தெய்வ பலம் கூடும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எடுத்த வேலைகள் திறமையாக முடிப்பதால் பாராட்டுகள் கிடைக்கும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய வேலைகள் மிக பெரியதாக கருதப்படும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை உண்டு. புதுவிதமான ஆராய்ச்சிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். விரும்பிய துறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடன் பிறந்தவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். மனதிற்கு பிடித்தது போல உங்களுடைய செயல்களை திட்டமிட்டுக் கொள்வீர்கள். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் உண்டாகும். மனதில் திருப்தியும் ஆத்ம சந்தோஷம் உண்டாக்கும். எதை செய்தாலும் மிக சரியாக நுணுக்கமாக செய்து மிகப்பெரிய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் பத்திரப்பதிவு சம்பந்தமான செயல்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மன அமைதியாக இருக்க வேண்டிய நாள். அலைப்பாய்தல் இருக்கக்கூடாது. மிக சரியாக சிந்தித்து செய்தால் இந்த நாள் நல்ல நாள். ஆரோக்கியம் கூடும். அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகன பயணங்களினால் எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் அதிக விருப்பங்கள் உண்டாகும். சுதந்திரமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். கட்டுப்பாடு என்பது இருக்காது. நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் துணைவர் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள். எதையும் சிந்தித்து செய்யக்கூடிய மன அமைப்பு உங்களுக்கு உருவாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வேலையில் விறுவிறுப்பு இருக்கும். துரிதம் உண்டாக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். அன்பு, அக்கறை உங்களுக்குள் அதிகம். பிள்ளைகளுடைய வழியில் நல்ல செயல்கள் செய்து முடித்த திருப்திகள் இருக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் பொருளாதாரத்தில் பண வரவு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்கிற மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். அற்புதங்கள் நிகழும். அறிமுகம் ஏற்படும். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். புரிதல் இருக்கும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். புதுவிதமான எண்ணத்தை அதிகரிக்க செய்வீர்கள். ஒழுக்க நெறியோடு இருக்கக்கூடும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது.
ஓம் நமோ பகவதி வாசுதேவாய என்று 108 முறை உச்சரித்தால் எல்லாம் வல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். சூரிய பகவான், சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சிகள் கைகூடும் நாள். இருந்தாலும் ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வணங்குங்கள். குலதெய்வ வழிபாடு திருப்தியை தரும், நல்ல யோகத்தை உண்டாக்கும். இஷ்டதெய்வ வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். மூதாதையர்கள் முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். பாவங்கள் நீங்கும், பழைய பிரச்சனைகள் அகலம். வீட்டில் செல்வ செழிப்பு, கடாட்சம், சௌபாகியம், திருப்தி உண்டாகும். குபேர சம்பத்துகளை பெறுவீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.